மக்களே, என் பேரு கபில். வெறும் ₹1 வச்சு நம்மளால நிலாவுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா போகலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போறேன். ஆக்சுவலா இந்த ஷீட் வந்து ₹1 இருக்குமா? ஆக்சுவலா வந்து ஒயிட் ஷீட் தான் எடுக்கலாம்னு நினைச்சேன். பட் வந்து சின்னதா இருந்தது. அதனால வந்து இந்த ஷீட்டை நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த ஷீட்டோட ரேட் வந்து ₹1 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ₹1 வச்சு எப்படி நம்ம வந்து நிலவுக்கு செல்லலான்றத இந்த வீடியோல நீங்க டீட்டெயிலா நீங்க பார்க்க போறீங்க. ஜஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? நிலாவுக்கு போக மாட்டோமான்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்களே தெரிஞ்சு வாங்கணும். இதை வந்து தியரிட்டிக்கலா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பேப்பர் ஷீட்டை வச்சு 42nd டைம் நீங்க ஃபோல்டு பண்றதுனா மடிச்சு வைக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்க ஏதாவது உங்க வீட்டில் இருக்க ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என் கையில இது பேப்பர் கிடையாது, இது வந்து பேப்பர். ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ஏதோ வந்து சாமி இதில் கொடுப்பாங்களா நோட்டீஸு. இது வந்து ஃபுல் ஷீட்டாக இருக்குது. இந்த ஷீட்டை வந்து நீங்கள் 42nd டைம் நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்க. ஃபோல்டு மீன்ஸ் நீங்கள் மடித்து வைக்கிறீங்க. இப்படி இருக்க பேப்பரை வந்து இப்படி நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி இப்படி நான் மடிக்கிறேன். இந்த மாதிரி 42nd, அதாவது 42வது தடவை நீங்கள் மடிக்கக்குள்ள இங்கே பூமியிலேருந்து நீங்கள் வந்து நிலாவுக்கு காலை வச்சுருந்துருப்பீங்க. கேட்கவே வந்து கிரேசியாக இருக்குல்ல? ஆக்சுவலாக அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சாத்தியமா? ஆக்சுவலாக அது வந்து தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யாருமே வந்து ப்ரூவ் பண்ணலை. பட் தியரிட்டிக்கலாக எப்படி வந்து இது சாத்தியம்னு சொல்லிட்டு கால்குலேஷனோட இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என் கூட நீங்கள் ட்ராவல் ஆகி நிலாவுக்கு வரலாம். இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு புரியும். ஓகே, என்ன இதுக்கு இந்த வீடியோ எதுக்கு நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு காமெடிக்காகலாம் இல்லை, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஷீட் எடுத்துவாங்க. ஏதோ ஒரு ஒயிட் பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் எது வேணாலும் எடுத்துவாங்க. 1 by 1 நீங்கள் ஃபோல்டு பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம எர்த்துல இருந்து, நம்ம பூமியில இருந்து நம்ம மூணுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக இருக்கும்னு நினைச்சுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 38,04,400 கிலோமீட்டர். சரிங்களா? எங்க நம்ம பூமியில இருந்து அந்த மூணுக்கு நிலாவுக்கு இப்போ கூட சந்திராயன் 3 வந்து ராக்கெட்ல விட்டாங்களா, சம்திங் வந்து 600 crores சம்திங் வந்து போனது இல்லைங்க. அந்த 600 crores பதிலாக நம்ம பேப்பரை வச்சே நம்ம வந்து நிலாவுக்கு போயிருந்துருக்கோம் நீங்க நினைப்பீங்க. பட் அது வந்து போகிறதுக்கான சாத்தியமே கிடையாது. பட் தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ப்ராக்டிக்கலா நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம் இந்த வீடியோல. அதே மாதிரி நீங்க ஒரு பேப்பரை வந்து 42nd டைம் நீங்க ஃபோல்டு பண்ணக்குள்ள நீங்க வந்து எத்தனை கிலோமீட்டர் பூமியில இருந்து மேல இருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 43,08,900 கிலோமீட்டர். அதாவது எர்த்துல இருந்து நீங்க வந்து 3 தாண்டி நீங்க வந்து போயிருந்திருப்பீங்க மேல. அதுவே அந்த பேப்பரை வந்து 103 டைம் நீங்க ஃபோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இந்த இது இருக்குல்ல, பிளாக் ஹோல்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க, ஸ்டார்ஸ் தான் இருக்கும்ல, அதை நீங்க ரீச் பண்ணிடுவீங்க. இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தியரிட்டிக்கலா. ப்ராக்டிக்கலாக யாரும் ப்ரூவ் பண்ணலை, நாம ப்ரூவ் பண்ண போகிறோம். நிறையவே நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இதை வந்து நானும் வந்து கேள்விப்படக்குள்ள வந்து என்னடா இதை சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதை நான் ரிசர்ச் பண்ணி படித்து பார்க்கக்குள்ள இது வந்து உண்மை அப்படின்னு வந்து தெரிஞ்சது. லெட்ஸ் சி. இதுதாங்க ஒரு ஃபுல் பேப்பர். சரிங்களா? அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது ஒரு ஃபுல் பேப்பர். தெரியுதான்னு தெரியல, மேபி வந்து தெரியறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஷீட்டை வந்து இது ஒரு பேப்பர். சரிங்களா? பேப்பராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டை நம்ம 1 டைம் நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். நம்மளால எத்தனை டைம் வந்து ஃபோல்டு பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். 1 டைம் நான் ஃபோல்டு பண்ணுறேன். ஓகே, நீங்களும் வந்து வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு பாதி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து 2nd டைம். ஓகே, ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருந்த பேப்பர் எப்படி ஆச்சு? சரிங்களா? இதை நம்ம வந்து 4th டைம், அதாவது சாரி 3rd டைம் ஃபோல்டு பண்ண போகிறோம். 3rd டைம் நம்ம ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ சின்னதாயிடுச்சு. இப்போ 4th டைம் நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். 4th டைமும் ஃபோல்டு பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி இருந்தது பேப்பர் எப்படி ஆச்சு? தென் திஸ் இஸ் த 5th டைம். 5th டைம் நம்ம ஃபோல்டு பண்ணி ஆயிடுச்சு. தென் 6th டைம் நம்ம ஃபோல்டு பண்ணி ஆயிடுச்சு. 6th டைம் ஃபோல்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ மொத்தமாக இருக்குன்றது. தென் 7th டைம் நம்ம ஃபோல்டு பண்ண முடியுமா முடியாதான்னு இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு. 7th டைம் நம்ம ஃபோல்டு பண்ணி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருந்த ஷீட் வந்து எப்படி ஆயிடுச்சு. இதுதான் வந்து 7th டைம் நம்ம ஃபோல்டு பண்ணக்குள்ள வந்து இந்த சைஸுக்கு நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? 7th டைம்ல இப்படி இருக்கு. இதே வந்து நம்ம வந்து 8th டைம், 9th டைம், 10th டைம், 11th டைம், 12th, 13, 14, 15, 20, 30, 42nd டைம்ல இந்த மாதிரி நீங்க ஃபோல்டு பண்ணிக்கலாம்.
விச் இஸ் ஹியூஜ். சரிங்களா, பிக்காக இருக்கும், பெருசாக இருக்கும். நிலாவே நீங்கள் வந்து தாண்டி போயிடுவீங்க. அதாவது நிலாவை மட்டும் இல்லை, நிலாவை தாண்டி நீங்கள் பிளாக் ஹோல் யூனிவர்ஸ் பக்கத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. இதுதான் வந்து தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணக்குள்ள வந்து நம்மளால வந்து 7 டைமுக்கு மேலே வந்து ஒரு பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ண முடியல. இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணது. நம்மளால ஒரு பேப்பர் ஷீட்டை வந்து 7th டைம் மட்டும் தான் ஃபோல்டு பண்ண முடியுது. பிகாஸ் இதுக்கு மேலே வந்து ஃபோல்டு பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து இது வந்து சின்ன பேப்பராக இருக்குது. சரிங்களா, அதுக்குன்னு சைஸ்லாம் இருக்குல்ல. நீங்கள் எந்த இவ்வளோ பெரிய பேப்பராகவே இருந்தாலுமே வந்து மினிமம் வந்து நம்மளால ஒரு 10 to 15க்கு மேலே வந்து நம்மளால ஃபோல்டு பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து நம்மளால ஃபோல்டு பண்ண முடியாது. அதுக்கு மேலே வந்து இந்த பேப்பர் சைஸை பார்த்தீங்களா, எப்படி இருந்த பேப்பர் எப்படி ஆச்சு. இது வந்து 7th டைமில். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இதே மாதிரி ஒரு 10 பேப்பரை வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி 7th வச்சுட்டு போனால் ஹைட் ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேப்பரை வச்சு 42 டைம்ஸ் நீங்கள் ஃபோல்டு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த கிலோமீட்டர் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரீச் பண்ணுவீங்க. பட் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணதுலேருந்து வந்து நமக்கு வந்து இவ்வளோ தாங்க கிடைச்சது. சரிங்களா, இது வந்து ஒரு எத்தனை இன்ச்சு, ஒரு இன்ச்சு வருதுங்க. ஸோ 1 இன்ச்சு வருது. சரிங்களா, 1 இன்ச்சு மீன்ஸ் 0.something ஏதோ வருது. சரிங்களா, ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்து 42 செகண்ட்ஸில் எப்படி வந்து அது ரீச் ஆகும், அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்க. அதாவது ஒரு ஷீட்டோட நார்மல் ஒரு ஷீட் இருக்குல்ல, ஒரு ஷீட்டை வந்து நீங்கள் விரிச்சு வச்சிங்கன்னா நார்மலாக வந்து 0.02 mm. சரிங்களா, மில்லிமீட்டர் சைஸ் தான் இருக்கும். அது அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ண டபுள் ஆகும். 0.2ன்றது 0.4 ஆகும். அதே மாதிரி வந்து தேர்ட் டைம் பண்ணக்குள்ள 0.8 ஆகும். அதே மாதிரி 4th டைம் பண்ணக்குள்ள 1.6 மில்லிமீட்டர் ஆகும். அப்படியே டபுள் ஆகிட்டே இருக்கும். 1.6 மில்லிமீட்டர் வந்து 4th டைம், 5th டைம் வந்து 1.6 into 2 something வரும், 2.12, அப்புறம் 4, அப்புறம் 8, 10, அதுக்கப்புறம் வந்து அதிகரிச்சுட்டே போகும். சரிங்களா, ஸோ 1 by 1 நீங்கள் ஃபோல்டு பண்ணக்குள்ள வந்து அப்படியே வந்து அது வந்து அதிகரிச்சுட்டே போகும். பட் நம்மளால வந்து ஈஸியாலாம் நம்மளால வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ண முடியாதுன்றத இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க, வாயில் வந்து சொல்லிட்டாங்க. பட் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. சரிங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியிலேருந்து நிலவுக்கு போகவே வந்து 600 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம போகிறதுக்குள்ளேயும் வந்து அதுக்குள்ளே வந்து மனிதர்களை அனுப்புறதுன்றது சவாலான காரியம். அப்புறம் எப்படி இந்த பேப்பரை வச்சு நீங்கள் நிலவுக்கு போவீங்க? கண்டிப்பாக அது வந்து முடியாத காரியம் தான். நம்ம தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, யாராலுமே ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி ப்ரூவ் பண்ணாலுமே மிஞ்சி போனால் வந்து ஒரு 15 டைம் தான் ஒரு ஷீட்டை வந்து உங்களால் ஃபோல்டு பண்ண முடியும். சரிங்களா, ப்ராக்டிக்கலாக இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. நம்மளால நிலவுக்குலாம் போக முடியாது. அதுக்கு தான் செலவு பண்ணி 500 கோடி 600 கோடி செலவு பண்ணி நம்ம வந்து சந்திராயன் விட்டோமா? அதுக்கே வந்து 14 நாட்கள் தான் அது வந்து அங்கே வந்து ஸ்டேபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு தரலை. சரிங்களா, இது 600 கோடி செலவு பண்ணி அடுத்து சந்திராயன் 4 போக போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பூமியில இருந்து நீங்கள் வந்து மேலே போக 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 நம்மளால வந்து மூச்சு விட முடியாது. இது ஒன் ஆஃப் த ரீசன். சரிங்களா, மூச்சு விட முடியாது. மேலே வந்து ஏர்லாம் அவ்வளவா இருக்காது. சரிங்களா, சுவாசிக்கிற அளவுக்கு வந்து ஏர் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மேலே வளிமண்டலம் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால தான் வந்து எல்லா ப்ரிகாப்ஷனோட நம்ம வந்து பூமியில இருந்து நம்ம வந்து மூணுக்கு போகிறோம், சன்னுக்கு போகிறோம், செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கிரகத்துக்கு நம்மளால போக முடியுதுன்னா நம்மளால வந்து அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து பாதுகாப்போட தான் போக முடியும். சரிங்களா, இதை நான் வந்து இதை வந்து நான் படித்து போகக்குள்ள வந்து எனக்கு தோணுச்சு, சரி இதை வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நம்ம எத்தனை வாட்டி வந்து ஃபோல்டு பண்ண முடியும், அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா, உங்களால் எத்தனை டைம் வந்து ஃபோல்டு பண்ண முடியுது, எவ்வளோ பெரிய ஷீட் வரும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, நீங்கள் ஐ திங்க் பெரிய ஷீட்டு கூட எடுத்துக்கலாம். இது சம்திங் வந்து சின்ன ஷீட் தாங்க. சரிங்களா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஷீட், ஒரு ரூம் அளவுக்கு நீங்கள் ஷீட்டு எடுத்து வச்சு கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணால் கூட மினிமம் நான் சொன்ன மாதிரி 10 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணலாம், இல்லை வந்து 15 டைம்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபோல்டு பண்ணலாம். அதுக்கு மேலே ஒரு பேப்பரை வந்து உங்களால் ஃபோல்டு பண்ணவே முடியாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஒரு ஃபோல்டு 42nd டைம் ஒரு பேப்பர் ஷீட்டை நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம்னா பூமியிலேருந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த எர்த்தில் இருக்கோம்னு கேட்டிங்கன்னா 43 lakhs கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த எர்த். சரிங்களா, எர்த்துலேருந்து 43 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். 42nd டைம் நம்ம வந்து ஒரு பேப்பரை ஃபோல்டு பண்ணிட்டோம்னா, அதுவே நம்ம 103rd டைம் நம்ம ஒரு பேப்பரை கஷ்டப்பட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி மிஷினை வச்சு எல்லாமே நம்ம ஃபோல்டு பண்ணோம்னா எங்கே தெரியுமா இருப்போம்? பிளாக் ஹோல். அதாவது நம்ம ஸ்டார்ஸ்லாம் எங்கே இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம போயிருந்துருவோம். சபா, ஒரு பேப்பரில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதான் நம்ம பண்ணி பார்த்தோம். பட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்மளால் பண்ண முடியல. நம்மளால் மட்டும் கிடையாதுங்க, யாராலுமே இதை வந்து பண்ணவும் முடியாது, சாத்தியமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இதை வந்து இது அப்பயே வந்து இதை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்களா, தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் ப்ராக்டிக்கலாக
நோ நோ, யாராலுமே பண்ண முடியாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு சொல்லுவாங்களே, பட் வந்து நத்திங் இஸ் பாசிபிள். இந்த விஷயத்தில் பாசிபிளே கிடையாது 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 கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய பேப்பர் ஷீட்டை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள் தான். அட்லீஸ்ட் ஒரு கிட்ட சரிங்களா, ஒரு 20 ஃபோல்டு, ஒரு 30 ஃபோல்டு, 30 கிடையாது, ஒரு 20 டைம்ஸ் ஆகுது ஒரு பேப்பரை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி முடியுமான்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்களோ, நீங்கள் எவ்வளோ ப்ரெஷீட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை டைம் ஒரு பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்றதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன் வந்து நான் ஷேர் பண்ணுன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே. ஸோ அவங்களால எத்தனை டைம் வந்து ஃபோல்டு பண்ண முடியும்? நம்மளால வந்து 8 டைம் 7 டைம் வந்து ஃபோல்டு பண்ண முடியுது. அவங்களால வந்து எத்தனை டைம் ஃபோல்டு பண்ண முடியுது? அவங்க வந்து திட்டத்தட்ட வந்து ரீச் பண்ணாங்களா? அட்லீஸ்ட் ஒரு நம்ம கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 10 அடியாவது அந்த பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தானே அது இது சரிங்களா. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்கன்னா, பேப்பரை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததில்ல 7 டைம் மட்டும்தான் ஃபோல்டு பண்ண முடிஞ்சுது. இதுதான் வந்து நம்மளால முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பேப்பர் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்ல சரிங்களா. இது வந்து ஓகே, இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம பண்ணி பார்த்ததில்ல, நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. இந்த மாதிரி வேறு ஏதாவது நம்மளால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க, இந்த சயின்டிஃபிக்காக வந்து நிறைய பசங்க வந்து இதாக இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க சரிங்களா. இந்த மாதிரி வந்து சோலார், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணணும்னா கீழே கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்து எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணனா இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்து நான் சொல்லிடுறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான டாப்பிக்கோட இந்த கேடி டாக் கபில உங்களை சந்திக்கிறோம். அது வரையும் லெட்ஸ் சில், டாடா.